டேய் யாரா நீங்க? எதுக்குடா கார்லாம் மறிக்கிறீங்க? நகருங்கடா. மரியாதையா அவங்கள கீழ இறங்க சொல்லு. எங்க மேடம் எதுக்குடா கீழ இறங்கணும்? முதல்ல யாரா நீங்க? ஓர போங்கடா. டேய் உங்க மேடத்துக்கு நான் எமன்டா. டேய் இங்க இருந்து போங்கடான்னு சொல்றேன். போங்கடா. டேய் டேய் போங்கடா. போடா. டேய். ஏய் ஓடா. ஓடா. டேய். நிறுத்துங்க, யார் நீங்க? டேய். எதுக்காக எங்க டிரைவர் அடிக்கிறீங்க? மரியாதையா போயிடுங்க, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடு. போலீஸ் தானே? கூப்பிடு. முடிஞ்சா கூப்பிடு. அடிங்கடா அவள. ஏய் யாரா நீங்க? கோர்ட்ல வந்து ரவுடிசம் பண்றீங்களா? உங்களை இப்பவே உள்ள தள்ளிடுவேன். போங்கடா. சார், விடுங்கடா. ஏய், சொல்றத கேளுங்க. விடுங்கடா. ஏய் கார்ல இருந்து இறங்கு. டேய் சொல்லிட்டே இருக்கேன். போடா. டேய். ஆமா, நீங்க எங்க இங்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு கோதண்ட கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு சொன்னாங்க. அவனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு நினைச்சு இங்க வந்தோம்மா. கரெக்டா அதே மாதிரி ஆயிடுச்சு. என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ பயப்படாத. வருண், உனக்கு எதுவும் அடிபடலையே? இல்லம்மா. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் லக்ஸியும் டிரைவரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரிங்கம்மா, ம். வா. சாரி லக்ஸ், என்னாலதான் உங்களுக்கெல்லாம் இப்படி. ஐயோ மேடம், நீங்க எதுக்கு சாரிலாம் சொல்லிக்கிட்டு? உங்களுக்காக நாங்க என்ன வழிய வேணாலும் தாங்கிப்போம். அம்மா, யார் மேடம் இவங்க? எதுக்காக உங்களை அடிக்க வந்தாங்க? எல்லாம் அந்த கோதண்டத்தோட ஆளுங்க. அவனுக்கு எதிரா சாட்சி சொன்னேன்ல, அதான். அவன் தப்பையும் பண்ணி உங்களையே அடிக்க ஆள் செட் பண்ணிருக்கானா? அவனை சும்மா விடக்கூடாது மேடம். எனக்கு என்னமோ இதெல்லாம் இவன் மட்டும் தனியா பண்ற மாதிரி தெரியல. இவனுக்கு யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆ, மேடம், வருண் சார் உங்களுக்காக தான் கோர்ட்டுக்கு வந்தேன்னு சொன்னாருல்ல, அதுக்கு முன்னாடியே சார கோர்ட்ல பார்த்தேன் மேடம். யாரோ ஒரு லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சரி, வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. இப்பதான் வரீங்களாமா? ஆமா அத்தை. நீங்க அப்பவே கிளம்பிட்டீங்களே, ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒன்றும் இல்லைம்மா, வெண்ணிலாவும் நானும் என் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தோம்மா. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ம். சரிப்பா, நீ போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகு. அத்தை, உங்ககிட்ட நான் காலையிலேயே பேசணும்னு நினைச்சேன். இப்போ இந்த சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயம்லாம் வேணுமா? ஏமா, காலையில உன்கிட்ட சொல்லிதானே அனுப்பணும். இல்ல அத்தை, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாமே. இங்க பாரு வெண்ணிலா, அக்காவுக்கு அப்படி ஒரு கனவு வந்ததுல இருந்து அவங்க மனசே சரியில்லை. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் என் பேர குழந்தைங்கள பார்க்கணும்னு
ஆசை இருக்காதா? ஏன் உங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஆசை இருக்காதா? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பீங்க? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? ஆ, அதுக்காக இல்லத்த, நாங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அதான். வெண்ணிலா, கணவன் மனைவி உறவுல சாந்தி முகூர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. என்ன இவ வருண பெரிய போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாகி பால் சொம்போட வந்துட்டு இருக்கா. ஏ வெண்ணிலா, எப்படியும் நீ ஆசைப்பட்ட மாதிரி வருணோட சேர்ந்து வாழ போற. இனிமே உன் லைஃப் ஹாப்பி தான். ஆமா, வருணுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுல சம்மதமா? இல்ல அண்ணாமலையத்தை சொல்றாங்கன்னு தலையாடுறாரா? இல்லக்கா, அவரு முன்னாடி மாதிரியெல்லாம் இல்ல, இப்போ ரொம்பவே மாறிட்டாரு. என்ன இவ குழப்பறா? அக்கா, நீ சந்தோஷமா இருக்கியா? எங்கடி, கௌதம் தான் மாறுற மாதிரியே தெரியலையே. இன்னும் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏதோ அத்தையோட சந்தோஷத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். என் லைஃப் தான் ஹாப்பியா இல்ல, நீயாவது ஹாப்பியா இரு. அவ பிடிக்காத வருணே டைம்க்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா கௌதம இன்னும் காணோம். ஏன் இப்படி பண்றாரு? நிஜமா வருண் மனசு மாறிட்டாரா? இல்ல வெண்ணிலா நம்ம கிட்ட போய் சொல்றாளா? என்ன வருண் ரூம்ல இன்னும் லைட் எரியுது? ஒருவேளை வெண்ணிலா சொன்னது உண்மைதானா? விடக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் அவளை வெளியே துரத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதை எப்படியாவது தடுக்கணுமே.